திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத கிரிவலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். கலெக்டர் கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என அப்போது திருநங்கைகளை எச்சரித்தார். திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் உலக புகழ் பெற்றது. இங்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து அருணாசலேஸ்வரரை வழிபடுகின்றனர். அருணாசலேஸ்வரர் கோயில் பின்புறம் உள்ள மலையை பக்தர்களால் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையை சுற்றி உள்ள 14 கிலோமீட்டர் தொலைதூரம் கொண்ட கிரிவல பாதையை பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த மாத புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பௌர்ணமி கிரிவலம் இன்று புதன்கிழமை காலை 9:10 மணி அளவில் நிறைவடைகிறது. இதனால் பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். போலீசார் திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவல பாதையில் தொடர்ந்து ரோந்து பணியிலும் போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர். வெளியூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல வருகை தந்த பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில் வசதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் இன்று விடியற்காலை 4 மணி அளவில் ஆய்வு செய்தார். அப்போது சாலை ஓரங்களில் துப்புரவு பணிகளை ஆய்வு செய்து துப்புரவு செய்யும் பணியாளர்களிடம் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். சாலையில் படுத்துக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் முதியவர்களையும் குழந்தை வைத்து பிச்சை எடுப்பவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். மேலும் அங்கிருந்த திருநங்கைகளை அழைத்து கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என எச்சரித்தார்.